இறைவன் பூமியில் சில காலம் தங்கி விட்டு செல்லலாம் என்று பூமிக்கு வந்தார். மக்கள் இறைவனிடத்தில் எனக்கு அதை வேண்டும் இதை வேண்டும் என்று பல கோரிக்கைகள் வைத்தார்கள். இறைவனோ சலிப்படைந்தார். எங்கெல்லாம் சென்று பார்த்தார். எங்கெங்கோ இடங்களை மாற்றிக்கொண்டே போனார். ஆனால் தொல்லை விடுவதாக இல்லை பக்தர்களும் மனிதர்களும். சரி, இதற்கு என்ன செய்வது? மனிதர்கள் இல்லாத இடம் ஏதாவது இருக்கிறதா என்று அறிய வேண்டும் என்று தேவர்களை அழைத்து ஆலோசித்தார். தேவர்கள் சொன்னார்கள், மக்கள் இல்லாத இடம் இமயமலை ஒன்று இருக்கிறது, நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்றார். சிலர் சொன்னார்கள், இமயமலை சென்றால் கூட அங்கும் உங்களை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள். மற்றவர் சொன்னார்கள், நீங்கள் நிலவுக்கு செல்லுங்கள், உங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்றார். சிலரோ அங்கு கூட அவர்கள் எளிதாக உங்களை காண வந்து விடுவார்கள் என்றார். ஒரு தவயோகியோ இறைவனிடத்தில் சொன்னார், இறைவா, எல்லாமாக வியாபித்திருப்பவன் நீங்கள். ஆனால் அவர்கள் புறவெளியில் எங்கு இருக்கிறான் என்று அலைந்து திரிகிறார்கள். ஆனால் நீங்கள் மனித மனங்களில் இருங்கள், உங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் மனிதனுக்குள் இருக்கின்ற உணர்வுகளை எப்போது அடக்கி ஆளுகின்றானோ அவன் இறைவன் உள்வசப்படுகிறான். வசப்படுகின்ற போது அவன் மெய்ஞானத்தை அடைகிறான். அந்நிலையில் நீங்கள் உணர்கின்ற தருவாய் அவனே கடவுளாகிறான், அவனே இறைவனுக்கு ஒப்பாகிறான் என்றார் அந்த ரிஷி தவயோகி. அதை கேட்ட உலகந்தார், இறைவனும் மனித மனங்களுக்கு சென்றால் உங்களிடத்திலும் இறைவன் இருக்கிறானா என்று சோதித்து பாருங்கள். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.